இது பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரம் பழமையான ஒரு கடிகாரம், தெற்கு ரயில்வேயால் பயன்படுத்தப்பட்ட பழமையான கடிகாரம் பாருங்கள். ரயில்வேயின் வளர்ச்சியை பற்றின ஒரு ஆய்வு. இந்திய விடுதலைக்கு முன்பு இயங்கிய பல்வேறு ரயில்வேக்களின் இலச்சினை மற்றும் அவற்றின் எந்தெந்த பகுதியில் இயங்கிறங்கிறத குறிக்கும் ஒரு விளம்பரம் பாருங்கள். இது குறிப்பிட்டு இதுதான் அந்த ரயில்வேயுடைய சிம்பல், எம்ப்ளம்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட் ரயில்வேஸ் ஆஃப் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. விடுதலைக்கு பிறகு இந்திய ரயில்வே அரசுடைமையாக்கப்பட்டு 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 மண்டலங்களை கொண்ட ஒரு பெரிய அமைப்பாக விளங்கி வருகின்றது. இது பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு வழி தண்டவாளங்கள், 52 கிலோ ரயில் பாதை. இது ரயில்வே டிராக்கினுடைய பல்வேறு அளவுகள். கடந்த 55 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சை நாகப்பட்டினம் ரயில் பாதையில் சென்ற மீட்டர் கேஜ் ரயிலின் எழில்மிகு தோற்றம், அன்றைய நீராவி இன்ஜின்களின் சூப்பரான ஓட்டம் உண்மையிலே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். கரி இன்ஜின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன தான் வந்தே பாரத் எல்லாம் வந்தால் கூட இன்றைக்கி அந்த கரி இன்ஜினுடைய இது பண்ணவே முடியாது. இது பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜ் நீராவி இன்ஜின் நம்ம திருச்சி ரயில் நிலையத்தில் தான் அன்றைக்கு, அதாவது 1970கள் மற்றும் 80களில் திருச்சியிலிருந்து திருப்பதி ரயில் சென்ற மீனாட்சி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இழுத்த இன்ஜினு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அப்போவே கிட்டத்தட்ட 80லேருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்லாவே போகும். இப்போ அந்த ட்ரெயின் வந்து பிராட்கேஜில் வாரத்தில் ராமேஸ்வரம் வரை நீடிக்கப்பட்டு வாரத்தில் 3 நாள் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிராட்கேஜ் அகல ரயில் பாதை நீராவி இன்ஜின். அதாவது 1939ஆம் ஆண்டு 85 வருடங்களுக்கு முன் திருச்சி அப்போல்லாம் ஸ்டீம் இப்போ தான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கு வந்தே பாரத் எல்லாமே வந்திருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீராவி இன்ஜின்கள் தான் சுமார் 70-80 வருடங்களுக்கு முன்னால் நீராவி இன்ஜின்கள் தான் புழக்கத்தில் இருந்தது. அந்த நீராவி இன்ஜின் வந்து இப்போ இந்த வாட்டர் இது நிலக்கரியும் நீரும் தான் அதுக்கு மெயினாகவே. அந்த நீர் எடுத்து அந்த வாட்டர் இது பண்ணுறாங்க, வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறாங்க. இது வந்து கொள்ளிடம் பிரிட்ஜு, திருச்சியோட கொள்ளிடம் பிரிட்ஜு பாருங்கள்.
ரயிலின் வேகத்தை அதிகரிக்கவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் நீராவி இன்ஜின்கள் படிப்படியாக 1960களில் குறைக்கப்பட்டு டீசல் ரயில் இன்ஜின்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. கடந்த 61 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா சதர்ன் ரயில்வேல டீசல் இன்ஜின்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிராட்கேஜ் ரயில் பாதையில் அதனோட டீசல் இன்ஜின் தான் WDM2 என்ற முதல்ல பிராட்கேஜ் ரயில் பாதையில் டீசல் இன்ஜின் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாருங்க. இது நீராவி இன்ஜின்களால் எடுத்து செல்லப்பட்ட ரயில் பார்த்தீங்கன்னா MG ஸ்டீம் லோக்கு 1982 சுமார் 42 வருடங்களுக்கு முன்னால் நீராவி இன்ஜினால் இழுக்கப்பட்ட பயணிகள் ரயில். இது எல்வின். என்னடா எல்வின்னா என்னன்னு கேட்குறீங்களா? எல்விங்கிறது லாஸ்ட் வெஹிக்கிள் ஆஃப் த ட்ரெயின். இது ட்ரெயின் ரயிலின் வண்டித்தொடர் முடிந்து விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம். இது பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் அந்த ட்ரெயினை பொருத்துவாங்க. இதோட இந்த ட்ரெயின் முடிஞ்சு போச்சு, லாஸ்ட் வெஹிக்கிள், இதுக்கு மேலே ட்ரெயின் கிடையாது அப்படிங்கிறது 1949 இது பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபிக்ஸட் இன் த லாஸ்ட் கோச் கார்டு வேன் ஆஃப் த ட்ரெயின்ஸ் during daytime to indicate lost vehicle. இது ஸ்டேஷன் லேம்ப். ஸ்டேஷன் லைட். ரயில்வே சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் 1936 சுமார் 88 ஆண்டுகளுக்கு முந்தைய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். இதுதான் டெலிஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தொலைத்தொடர்பு இந்த ஃபோன் ஸ்டேஷன் மாஸ்டருங்க இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட டெலிஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட் 1951. வேக்குவம் என்ஜின்களில் பொருத்தப்படும் வேக்குவம்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஃபிட்டட் இன் லோ கோஸ்ட் இண்டிகேட் த வேக்யூம் லெவல் இந்த ட்ரெயின் பைப் அண்ட் த வேக்யூம் சேம்பர். வேக்யூம் டோம் இது இன்றைக்கும் கார்டு வேனில் இருக்குது. இது சில இந்த வேக்யூம் டியூவல் கேஜ் வேக்யூம் டோம் இன்னும் என்னதான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த ரெண்டுமே இன்று வரை இந்த ரயில்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் கிராசிங் கேட் இது பயன்படுத்தக்கூடிய விளக்குகள். ஹேண்ட் சிக்னல் லேம்ப்.
இதுதான் பயணச்சீட்டு அச்சடிக்கும் எந்திரம். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து 1947 உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல கார்டில் வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறாங்க. செல்ஃபோன்லேயே நமக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன்லேயே வந்துடுது, டிக்கெட் வந்துடுது. ஆனால் சுமார் 75-80 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் கார்டு டிக்கெட்னு ஒன்று இருக்குது. அது பிரிண்ட் அடிக்கிற மிஷின் தான் இது. பாருங்கள். டியர் யூடியூப் கைஸ், இந்த விலாகை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாகை வந்து 2 வால்யூமாக நான் இது பண்ணியிருக்கேன். 2 பார்ட் 1 பார்ட் 2 போட போகிறேன். பாருங்கள், அதை பார்த்து என்ஜாய் பண்ணி உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. குறிப்பாக திருச்சியில் சுற்றுலா மையங்களில் இதுவும் ஒன்று. திருச்சிக்கு வந்துட்டு மலைக்கோட்டை பார்த்துட்டு போகிறாங்க, கல்லணை பார்த்துட்டு போகிறாங்க, மற்றதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில், கல்லணை, அப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் இந்த ரயில்வே விஷயத்தையும் பார்க்கணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள மக்களும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள மக்களும் சென்னைக்கு போக முடியாத பட்சத்தில் இங்கே இருக்கிற ரயில் மியூசியத்தை பார்க்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ICFல இருக்குது, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸில் இருக்குது. அது நியூ ஆவடி ரோட்டில். அதுக்கு நம்ம போக முடியும். சில பேர் போகிறாங்க, அதையும் விளாக் எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதை பார்க்க முடியாதவர்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அதுக்காக ரயில்வே நிர்வாகம் இந்த ரயில் மியூசியத்தை கட்டியிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு டொக்கில் இல்லை, மெயின் ரோட்லேயே இருக்குது. திருச்சி ஜங்ஷன்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது. எனவே இந்த ரயில் மியூசியத்துக்கு வாங்க. உங்கள் நமது ரயில்வேயின் பழம்பெருமைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ரயில்வேயை வாழ வையுங்கள். லாங் லிவ் இந்தியன் ரயில்வேஸ் என கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜாய் ஹிந்த்.